ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 சாம்பியன் ஆகவும் டெஸ்ட் கிரிக்கெட்டின் சாம்பியன் ஆகவும் 27 வருடங்கள் கழித்து மீண்டும் ஐசிசி ட்ரோஃபியை முத்தமிட்டு இருக்கின்றார்கள் சவுத் ஆப்பிரிக்கா. கிரிக்கெட்டின் மெக்கா லார்ட்ஸ்ல அப்படிங்கிறது ஸோ காட்ஸ் பிளான் பேபி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, டெஸ்டினி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. ஹென்ரி குரேனிய கேப்டன்சியில் 1998 ஐசிசி நாக் அவுட்ஸ் ட்ரோஃபியை அப்போ முத்தமிட்டார்கள். அதுக்கப்புறம் நிறைய கிரேட் கேப்டன்ஸ், கிரேட் சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ஸ் வந்து கிரீம் ஸ்மித் கேப்டன்ஸில், ஷான் பாலா கேப்டன்ஸில், ஏபி டிவிலியர்ஸ் கேப்டன்ஸில், ஃபேஃப் டு பிளெசிஸ் கேப்டன்ஸில், எல்லாரும் கேப்டன்ஸ்லையும் கிரேட் கேப்டன்ஸ், கிரேட் டீம்ஸ் வந்தாங்க. ஆனால் அவங்களால கிராக் பண்ண முடியல. ஒன்று ஃபைனல்லையோ இல்லை செமிஃபைனல்லையோ நாக் அவுட்ஸில் கண்டிப்பாக அவங்க சொதப்பிட்டு இருந்தாங்க. சோக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை சுமந்து வந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ சோக்கர்ஸில் சாம்பியன் அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த சவுத் ஆப்பிரிக்கான்றதில் மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் 5வது நாள் பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. பேசியாச்சு, எல்லாம் ஒரு 3 நாள் ரிவ்யூவில் பேசியாச்சு. நீங்கள் போய் பார்த்துக்கோங்க என்ன நடந்துச்சு, எப்படி சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா கிட்ட ஃபைட் பண்ணி இந்த ட்ரோஃபி வின் பண்ணாங்கன்னு. மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்கிறத தாண்டி சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணதில் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்தது இங்கிலாந்து இந்தியா டெஸ்ட் சீரிஸ் வருது. அடுத்த 2 மாதத்துக்கு நம்ம சேனலில் மஜாவான கண்டென்ட்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தாஸ் ஷோல லார்ட்ஸில் நடந்து முடிஞ்ச சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 ஃபைனலோட டே 4ஓட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் இந்த டெஸ்ட் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டே 5 இன்னும் 69 ரன்கள் அடித்தா சவுத் ஆப்பிரிக்கா விக்ட்ரி அப்படிங்கிற நிலைமையிலையும் அண்ட் ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கும் போது நம்ம நேற்றுக்கு ப்ரிவியூவில் பேசியிருந்தோம். கடைசியாக ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பாலில் பேட் கமின்ஸ் எஃபெக்டிவாக இருப்பார், எழுந்திரிச்சு வராங்க, கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு வராங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, ஃபைட் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னு நினைக்கும் போது அதே மாதிரி அந்த 69 ரன்னையும் எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம், 8 நல்ல பால் எப்படி போடலாங்கிற பிளானில் உள்ளே வந்தாங்க. சில பால் லோ கெப்ட் ஆச்சு, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்தது, அது செம்மையாக பயன்படுத்தினாங்க. செஸ்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் சேனலில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதில் வந்து பவுமாக்குறவங்களை பீட்டன் எடுத்துக்கிட்டு இருந்தது. பட் ஃபைனலாக பவுமா எட்ஜ் எடுத்து அவுட் ஆகிட்டு போனார். இன்னொரு பக்கம் மர்க்ரமும் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் கொஞ்சம் ஸ்டம்பிச்சு போனார், பெடிங்கமும் ஸ்டம்பிச்சு போனார். பட் இவங்க கிட்டே இருந்து எப்படி ஜெயிக்கிறது? ஆனால் பொறுமையை எங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கைவிடவே இல்லை. ஏடன் மர்க்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஒன்று அன்றைக்கி ஹெல்வுட் அடித்த மாதிரி ஒன்று அடித்தார், புல்லு ஒன்று அடித்தார், ட்ரைவ் ஒன்று அடித்தார். ஸோ நான் கேமுக்குள்ளே இருக்கேன், நான் இருக்கேன், என்னோட டே என்னோட மேட்ச்சு அப்படிங்கிற மாதிரி ஏடன் மார்க்ரம் நேற்று எங்கே விட்டாரோ அதே மாதிரி இன்றைக்கி ஆடி எடுத்துகிட்டு வந்தார். அப்புறம் பெரிங்கம் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் ரன்கள் வந்தது. ஸோ இன்றைக்கி 69 ரன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேஷுவலாக சவுத் ஆப்பிரிக்கா இன்றைக்கி ஆடி எடுத்துகிட்டு போனாங்க. பதட்டம் கிடையாது, 8 விக்கெட் இருக்குது, எங்கேயும் சான்ஸ் கொடுக்கக்கூடாது. எத்தனைக்கும் ஸ்டப்ஸும் அதே தான் செஞ்சார். ஸ்டப்ஸும் எங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பதட்டப்படலை. பீட்டனால் தான் பதட்டப்பட வேணாம், காற்று வாங்குறோமா பதட்டப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஆடினாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணாங்க, அவ்வளோதாங்க. அந்த 63 ரன்னை வந்து பார்த்திங்கன்னா ஏடன் மார்க்ரம் தெம்பாபோமா கொஞ்சம் குறைச்சி கொண்டு வந்து அது கடைசியாக ஏடன் மார்க்ரம் ஒருவேளை முடிச்சுட்டு போவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அவுட் ஆகிட்டு போனார். பட் எனிவேஸ் லார்ட்ஸில் ஒரு ஏடன் மார்க்ரமும் தெம்பாபோமாவும் போகும்போது ஒரு கிளாப்ஸ் கரகோஷம் எழுந்தது பாருங்கள், சந்தோஷமாக இருந்துச்சு. ஒருவேளை இவங்க நாட் அவுட் பேட்டராக போயிருந்தா அதை விட இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். எஸ்பெஷலி ஏடன் மார்க்ரம் ஒரு நாட் அவுட் பேட்டரா என்னென்ன ஒரு 10 ரன் என்னமோ தான் இருந்துச்சு, 5 ரன் என்னமோ தான் இருந்துச்சு நினைக்கிறேன். அவர் அவுட் ஆகிட்டு போகும்போது முடிச்சிருந்தாருன்னா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும். ஏன்னா அதுக்கு தகுதியானவரும் அவரே. பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் 2025 ஃபைனலில் லார்ட்ஸில் அவர் வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஹானர் பூட்லேயும் ஒரு பேர் வரும், பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டாக அவர் வாங்கிடுவார். அப்படிங்கும்போது அதான் வேறு மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட் இந்த பக்கம் ஏடன் மார்க்ரம் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபார் இந்த 3 நாள் இந்த 3 நாள் வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லவே இல்லை. ஒரு பக்கம் நீங்கள் ஆஸ்திரேலியா பக்கம் யோசிச்சாலும் சரி தான், சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் யோசிச்சாலும் சரி தான். ஆக்சுவலி ஆஸ்திரேலியா கிட்டேருந்து சவுத் ஆப்பிரிக்கா இந்த ட்ரோஃபியை பிடுங்கினது அப்படிங்கிறது அது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்சுவலி ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டீம் வந்து ஒரு 10-15 வருஷம் ஒரு பழமையான ஒரு டீமு. இந்த டீமில் ஒரு டேவிட் வார்னர், மைக்கேல் கிளார்க், அப்புறம் மிச்சல் ஜான்சன் இவங்க தான் இல்லை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரொம்ப பழைய ஒரு டீம், எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டீம். ஆனால் இது உள்ளே வந்த ஒரு கேமரன் கிரீனு, அதுக்கப்புறம் வெப்ஸ்டரு, சில பல பேர் மட்டும் கொஞ்சம் புதுசாக இருப்பாங்க. லபுஷேனே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-9 வருஷமாக ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அதான் சொல்கிறாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டீமு. பட் ஆஸ்திரேலியா எங்கே தோத்தாங்க டெஸ்ட் மேட்ச் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு 11ல் தோத்தாங்க. க்ரீனா வெப்ஸ்டரா அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது
சொல்கிறது, அப்படி ஒரு முடிவுக்கு போகாமல் ஒரு பியூர் பேட்டரை அவங்க ட்ரை பண்ணி கோன்ஸ்டாஸ் மேபி ட்ரை பண்ணியிருக்கலாம்னு எனக்கு பர்டிகுலராக எனக்கு தோணுச்சு. ஒரு பியூர் பேட்டர்கிட்ட போயிருக்கணும், ஏன்னா மார்ஷ் உங்களுக்கு இல்லை அப்படிங்கும்போது. ஸோ அப்போ நீங்கள் க்ரீனை ஒரு பியூர் பேட்டராக யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போது வெப்ஸ்டரை நீங்கள் வந்து ஆல்ரவுண்டராக எடுத்துகிட்டு போகாமல் மேபி ஒரு பவுலரை மேபி ஆட் பண்ணியிருக்கலாமான்னு எனக்கு தோணுச்சு. வெப்ஸ்டர் எடுத்துகிட்டு வரும்போது வெப்ஸ்டருக்கு எப்போ ஓவர் கொடுத்தாங்கன்னா ரொம்ப பின்னாடி கொடுத்தாங்க. பட் க்ரீன் ஒரு ஃபெயில் ஆனது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அடி ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும். க்ரீன் மட்டும் கிடையாது, டிராவிஸ் ஹெட் ஃபெயில் ஆனார். ஏன்னா ஐசிசி ஈவெண்ட்டில் கடைசியாக ஒரு 2023 ஓடிஐ வேர்ல்டு கப் வின் பண்ணும்போது, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வின் பண்ணும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டோட ஒரு கான்ட்ரிபியூஷன் அந்த ஃபைனலில் துண்டாக இருக்கும், ஒரு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குற அளவுக்கு இருக்கும். பட் அவர் ஒரு ஃபெயில் ஆகிறது, லபுஷன் கிட்ட வந்து ரன்கள் வறட்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்க முடிந்தது, கவர்ஜாவோட ஃப்ளாப் அப்படிங்கிறது வந்து பார்க்க முடிந்தது. இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு மூடு விழா நடத்தி இருக்குது. ரிட்டையர்லாம் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். இப்பயும் சொல்கிறேன், ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனால் ஸ்குவாடுக்குள்ளே வரணுமா வேணாமாங்கிறது செலக்டர்ஸோட ஒரு டெசிஷன். ஸோ அப்படிங்கும்போது செலக்டர்ஸ் கண்டிப்பாக கவர்ஜாவை பிக் பண்ண மாட்டாங்க, லபுஷனையும் பிக் பண்ண மாட்டாங்க. இது போக கீழே ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்பாங்க, ஒரு மாதிரி ரீவேம்புக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க நான் நினைக்கிறேன். இன்னும் ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டில் சில பல மாற்றங்கள் இருக்குமோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். முக்கியமாக நான் சொன்னேன் லபுஷன் கவர்ஜா விஷயங்களில் வந்து. அப்புறம் நேத்தல் லைனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஓவர் ஸ்பெல் 8 ஓவர் ஸ்பெல்லு கொடுக்கும்போது அவர் எஃபெக்டிவாக இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 11 பேரில் அவங்கக்கிட்ட ஒரு 6-7 பேர் ஃப்ளாப் ஆனவுடனே சரி வெப்ஸ்டர் அன்றைக்கி அடிச்சிட்டாரு. பட் ஸ்மித்து, கேரி, அப்புறம் வெப்ஸ்டர் கொஞ்சம் இப்படி தான் இருந்துச்சு பேட்டிங்கை தவிர. மற்றபடி கீழே இன்றைக்கி ஹெஷ்ல்வுட்டு ஸ்டார்க் அடிக்கலன்னா இன்றைக்கி மேட்சே கிடையாது. ஒன் சைடடாக அடிச்சுட்டு போயிருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியா ஒரு ஃபைனலில் எப்படி விளையாடுவாங்களோ அந்த மாதிரி விளையாடலை. காலங்காலமாக நம்ம ஆஸ்திரேலியாவை ஃபைனலில் பார்த்துருக்கோம் ஐசிசி ஈவெண்ட்டில். பட் அவங்க ஐசிசி ஈவெண்ட்டோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைல்ட்ரல் சீரீஸில் வந்து 2-2 இருக்கு, அந்த லாஸ்ட் மேட்சை வின் பண்ணால் ஜெயிப்பாங்க அப்படின்னு வரும்போது ஆஸ்திரேலியா அப்படியே விளையாடுவாங்க. ஆஸ்திரேலியா உசுரை கொடுத்து வேறு மாதிரி விளையாடுவாங்க. பட் சொதப்பிட்டாங்க ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும். ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி ஆன மாதிரி எனக்கு தெரியல. வேறு ஏதோ ஒரு டீம் இன்றைக்கி ஆன மாதிரி இருந்தது ஆஸ்திரேலியாவோட ஜெர்சி போட்டுட்டு ஆடும்போது. சரி, இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் நீங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் வந்தீங்க அப்படின்னா 27 வருஷம் கழிச்சு ஐசிசி ட்ரோஃபியை முத்தமிடுறாங்க. யாரும் அந்த ஐசிசி நாக் அவுட்ஸ் ட்ரோஃபியை வந்து பெருசாக கவுண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆக்சுவலி அதுவும் கவுண்டனில் வரும், ஏன்னா அதுதான் மதர் ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி. ஸோ அப்போது வேர்ல்டு கப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஐசிசி ஈவெண்ட்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசி யோசித்த க்ரியேட்டிவான ஐடியா வந்து பார்த்திங்கன்னா ஐசிசி நாக் அவுட்ஸ் ட்ரோஃபி அப்படிங்கிறது. ஸோ அதில் சவுத் ஆஃப்ரிக்கா ஹென்சி குரியனியோட ஒரு டீம், அவங்க அப்போது ஒரு பெஸ்ட் டீம், ஒரு ஆலன் டொனால்டு இவங்கெல்லாம் இருந்த டீம், கேரி கிறிஸ்டன்லாம் இருந்த டீம் நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி மஜாவான டீம். அந்த 90s அவங்க ஒரு கிரிக்கெட்டுக்குள்ளே என்ட்ரானாங்களா 1992 அப்புறம். இந்த கிரிக்கெட்டில் என்ட்ரானதுக்கப்புறம் ஒரு டீம் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த ஒருவேளை ஏர் கிராஷ் மட்டும் ஏற்படலை அப்படின்னா அவங்க ரிக்கி பாண்டிங் டீம்லாம் தூக்கி தூரம் போட்டிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து அந்த லெகசி கிரியேட் ஆகி சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட மேபி இப்போ ஒரு 2-3 இல்லை ஒரு 4-5 ஒரு ஐசிசி ட்ரோஃபி கூட இருந்திருக்கும். பட் ஆனால் அப்போது நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு. அப்போ விமான விபத்து ஒன்று நிறைய பிரச்சனை போச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தெம்பா பவுமாவோட கேப்டன்ஸில் வின் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னாலே வந்து சோக்கிங் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஸோ 2024 T20 வேர்ல்டு கப் ஃபைனலில் இந்தியா கிட்டே பார்படோஸில் வந்து ரன் பால் இருக்கும், அங்கே வந்து சோக் ஆவாங்க, அதெல்லாம் முரட்டு சோக்கு. அப்புறம் 2015 செமிஃபைனல் ஆக்லாண்டில் டேல் ஸ்டெயின், கிரன் எலியட் அடித்து அந்த மேட்சை ஜெயிச்சு வருவார். செம்மையான ஒரு பவுலிங் லைனப் இருக்கும். அப்போ நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். டேல் ஸ்டெயின் அழுவார், மோர்னேமர்கள் அழுவார், ஏபி யூலியஸ் அழுவார். யார் தான் அழுவ சொல்லுங்கள், எல்லாரும் அந்த 2015 வேர்ல்டு கப் செமிஃபைனல் அழுவாங்க. இப்போ சொல்லும் போதுமே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அந்த செமிஃபைனல். அப்படி ஒரு செமிஃபைனல் அது 2023 வேர்ல்டு கப் செமிஃபைனல் கல்கட்டாவில் நடக்கும். ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக தோற்று அப்போது டீகாக்லாம் அழுவார், ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் 1999 வேர்ல்டு கப் கிப்ஸ் வந்து வாகோட கேட்சை பிடிச்சிட்டு செலிப்ரேட் பண்ணும்போது பால் கீழே விட்டுருவார். அதனால் அது கேட்சை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 272 சேசிங்கில் அங்கே ஒரு 100 போட்டு ஜெயிச்சிருவாங்க. ஆனாலும் செமிஃபைனலுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவும் போயிடுவாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் செமிஃபைனலில் மோதும்போது ஸ்கோர் லெவல் ஆயிரும். அது எப்படி லெவல் ஆகும், ரன் அவுட் ஆலன் டொனால்டு, லான்ஸ் க்ளூசனர், எப்பா அது திரும்ப ஞாபகப்படுத்த விரும்பல. மேட்ச் டை ஆயிரும். அந்த மேட்ச்சில் அதாவது ஹெட் டு ஹெட் பார்ப்பாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியாவில் வந்து ஆஸ்திரேலியா அந்த மேட்ச் வின் பண்ணியிருந்தனால ஆஸ்திரேலியா ஃபைனலுக்கு போவாங்க, ஆஸ்திரேலியா ட்ரோஃபி வின் பண்ணுவாங்க. இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இந்த டக்வர்த் லூயிஸ் மெத்தட் எவனா வந்து நிற்கும். ஐயோ சொல்கிறேங்க, நாக் அவுட்ஸ்னால் அவங்களுக்கு ஒரு மாதிரி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். 2011 வேர்ல்டு கப்லேயுமே நியூசிலாண்டு கிட்ட வந்து தோப்பாங்க. சொல்லிகிட்டே போகலாம். 2014 T20 வேர்ல்டு கப்பில் செமிஃபைனலில் இந்தியா கிட்ட தோப்பாங்க. 2017 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி குவார்டர் ஃபைனலில் தோப்பாங்களா இந்தியா கிட்ட, அது ஒன்று இருக்கும்.
அடிக்கிட்டே போகலாம். பட் ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து அப்படின்னா எல்லாமே அப்படின்னா வலி, அழுக, சாமம், ட்ரோல்ஸ், அப்யூசஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து மூடு விழா பண்ணியிருக்கிறாங்க இந்த தெம்பாபாவோட கேப்டன்சியில், லார்ட்ஸில். எங்கே அந்த 69 ரன் இருக்கும்போது ஒரு சோக் ஆகிடுவாங்களோ, பேட்டிங் கொலாப்ஸ் நடந்துருமோ அப்படிங்கிறது தான் எல்லாரும் மனசுலையும் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட பவுலிங் வேறு மாதிரி இருந்து ஒரு பக்கம் ஆஸ்திரேலியாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு. திரும்ப பேட்டிங்கில் வரும்பொழுது அந்த சோக்கிங் நடக்குது. டே 1லேயே சோக்கிங் 4 விக்கெட் டப்பு டப்புன்னு போச்சு. திரும்ப அடுத்த நாள் தெம்பாபாவோ பெலிங்கமோ நிற்கலை அப்படின்னா சோக் ஆகிருந்துருப்பாங்க. திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுலிங்கில் ஓடும்பொழுது ஸ்டார்க்கும் ஜோஷ் ஆர்டரும் நிற்க விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. 100 பாலுக்கு மேலே அவங்க ஆடுறாங்க. ஸோ அங்கேயும் சோக்கிங் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. பட் ஆனால் 4th இன்னிங்ஸில் ஏடன் மார்க்ரம் வந்தார் பாருங்கள். யூப்பா ஏடன் மார்க்ரம் நான் சொல்கிறேங்க. ஏடன் மார்க்ரம் கடந்த 2-3 வருஷங்களில் இல்லை, ஏடன் மார்க்ரம் உள்ளே வரும்போது அவர் அவ்வளோ ஸ்டைலிஷாக ஆடுவார், எலகண்ட்டாக இருக்கும். லைக் நான் அவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட KL ராகுல்னு நான் அவரை சொல்லுவேன். அவ்வளோ ஸ்டைலிஷாக அவர் ஆடுவார். ஆனால் கடந்த சில பல வருஷங்களாக அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாகவே இருந்துகிட்டு இருக்கும். அவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்க முடியாது. 2024 T20 வேர்ல்டு கப்புக்கு கேப்டனாக இருந்தார் சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்கு. அவரோட ஃபார்மின் காரணமாக கேப்டன்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணல, டீமை விட்டே அவரை தூக்கிட்டாங்க. அப்படி தான் அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறது இருந்துச்சு. கடந்த ஒரு வருஷத்தில் அவரோட ஃபார்ம் சிறப்பாகவே கிடையாது. ஆனால் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகணும் அப்படின்னா ஸ்ரீலங்கா கூடயும் பாகிஸ்தான் கூடலாம் வின் பண்ணி ஆகணும். அப்படிங்கும்போது ஸ்ரீலங்கா கூடயும் பாகிஸ்தான் கூடயும் வந்து ஒரு மச் நீராக ரன்ஸ் அடித்தார். அதன் மூலமாக இவங்க வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்குள்ளே வந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அடுத்து IPL அவர் ஒரு மாதிரி அடிக்கும் போது இன்னும் செம்ம அடிக்கிற ஏடன் மார்க்ரம் அப்படின்னு கொஞ்சம் வாய் வளர்க்க வச்சார். ஸோ அப்படி நீங்கள் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் வரும்பொழுது ஏடன் மார்க்ரம் அடித்த அந்த நம்பர்ஸுகளை விட எது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பிரச்சனை, நாக் அவுட்ஸில் சோக் ஆவாங்க. டீமை காப்பாற்றுறதுக்கான ஒரு பிளேயர் பைலிட்டர் சீரீஸில் பறந்து அடிப்பாங்க, 200 அடிப்பாங்க, ஃபாஸ்டஸ்ட்டு 100, ஃபாஸ்டஸ்ட்டு 50லாம் அடிப்பாங்க, 100 அடிப்பாங்க. ஆனால் நாக் அவுட்ஸ்னு வரும்பொழுது திணறுவாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா கிரிக்கெட்டில் ஏடன் மார்க்ரமுக்கு ஒரு செலவு வைக்கலாம். ஏடன் மார்க்ரமை யோசித்து பார்ப்பாங்க. ஏன்னா நான் ஒரு அம்லாவை சொல்லுவேன், டிகாக்கை சொல்லுவேன், ஒரு ஏபி டிவிலியர்ஸ் சொல்லுவேன். முன்னாடிக்கு போனால் நீங்கள் கேரி கிறிஸ்டன்லாம் நம்ம சொல்லலாம். பட் இவங்கெல்லாம் செய்யாததை ஏடன் மார்க்ரம் கரெக்டாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எங்கே எப்போ எப்படி பண்ணணுமோ அதை சரியாக பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப சரியாகவே பண்ணியிருக்கிறாரு. தெம்பாபாவோ கூட சேர்ந்து ரன் ரேட்டை மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தார். தேவைப்படும் போது ஸ்ட்ரைட் டிரைவு, பேக் ஃபுட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சு ஒன்று, நேத்தன் லைன் ஒன்று ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிராஸ் பேட்டர் ஷாட்ஸ்லாம் போகவே இல்லை. நல்லா ஸ்ட்ரைட் பேட்டை விட்டு கண்டிஷன்ஸை ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு காமாக ஆனார். 100 அடிக்கும் போதுமே அவர்கிட்ட அக்ரெசிவான செலிப்ரேஷன்ஸ் இல்லை. ரொம்ப அக்ரெசிவாக செலிப்ரேட் பண்ணி ஒரு ஆனிமேட்டடாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாருன்னா இந்நேரம் அது வந்து சோஷியல் மீடியாக்களில் சுற்றி வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு காமான செலிப்ரேஷன், இன்னும் இல்லை நான் முடிக்கலை அப்படிங்கிற மாதிரியான செலிப்ரேஷன் அவர்கிட்ட இருந்துச்சு. இன்னும் ஷாட் ஆடலை. ஆனால் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 ஜெயிச்சதுக்கு ஏடன் மார்க்ரம் மிகப்பெரிய ஒரு காரணம். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், நிறைய கிரேட்டஸ்ட் பேட்டர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வரலாம், போகலாம். பட் ஏடன் மார்க்ரம் செஞ்சதை இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாரும் பண்ணலை, இதுக்கப்புறம் இருக்கிறவங்க பண்ணணும். அதில் முதல் பிளேயராக யோசிச்சு பாருங்கள், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நாக் அவுட்ஸில் ரன் அடித்து கொடுத்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டும் ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு. அது ஏடன் மார்க்ரம் அப்படிங்கிற ஒரு பேர் ஏடன் மார்க்ரம் வாங்கியிருக்கிறாரு. சச் அ ஒண்டர்ஃபுல் பேட்டர். வித்தியாசமாக தெரிகிறாரு சவுத் ஆஃப்ரிக்காவோட கூட்டத்தில்னா. அது தெம்பாபாவோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டெஸ்ட் பேட்டர், நம்ப முடியவே முடியாது. எனக்கு இந்த லோவர் மிடில் ஆர்டரில் தெம்பாபாவோ ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த ஃபார்வர்ட் ஷார்ட்டில் நிற்பார், அதுக்கப்புறம் ஷார்ட்டாக நிற்பாங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, எந்த பேட்டர்னு தெரில, லெக் சைடு அடிச்சிட்டாரு தெம்பாபாவோ ஃபார்வர்ட் ஷார்ட் லெக்ல இல்லை ஷார்ட் ஸ்கொயர் லெக்கில் நின்று இங்கேருந்து ஓடி ஸ்கொயர் லெக்கில் ஓடி போயிட்டு அந்த பாலை தடுப்பார். ஸோ எனக்கு அவரோட ஒரு மாதிரி அத்லட்டிசம் பிடிக்கும், அவரோட ஃபீலிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ சில பேர் நிறைய பேர் கலாய்ப்பாங்க. எனக்கு பர்டிகுலராக தெம்பாபாவோவை டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஓடியிலேன்னு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஓடியில் அவரால் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான மேட்சஸ் ஆடி கொடுக்க முடியல. ஆனால் ஆடி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் சில இடங்களில் முக்கியமான நேரங்களில் அவர் ஆடி கொடுக்க முடியல. அதனால அந்த கிரிட்டிசிசம் தாண்டி ட்ரோல்ஸ் அப்யூஸாக அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. நிறைய விதங்களில் இந்த ICC வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 சாம்பியன் கேப்டனை அப்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவரோட உருவத்தை வச்சு, தோற்றத்தை வச்சு, உயரத்தை வச்சு, கலரை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஒரு மாதிரி காமாக எப்பவுமே ஃபீல்டில் இருப்பார். அவர் அந்த லோவர் மிடில் ஆர்டரில் ஆடும்பொழுது நான் இப்பயும் சொல்கிறேன், டிவிலியர்ஸ் இவர் ஓவர் ஷேடோ பண்ணியிருப்பார். பட் அந்த பொசிஷனில் டிவிலியர்ஸ் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரோ அதை விட அதிகமாகலாம் எனக்கு தெரியாது. பட் தெம்பாபாவோ அந்த இடத்துல நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பொசிஷனில் வந்து ஒரு மாதிரி மேட்ச் சேவிங் மேட்சஸ் அப்படிங்கிறத தாண்டி கௌரவமான ஸ்கோர் எட்டுறதுக்கு நிறைய மேட்சஸ் ஆடிருக்காரு. இங்கிலாந்து 2017 ஆடிருக்காரு. ஸோ அவரோட இன்னிங்ஸில் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அவர் எப்போ உள்ளே வந்திருப்பார்,
அப்போ டீமோட ஸ்கோர் என்ன, அப்போது தெம்பாபவுமா எவ்வளோ ரன் அடிச்சிருப்பாரு, ஸ்கோர் எவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கேன். இது ஒன்றும் இல்லை 2 இல்லை, அவரோட கரியர் முழுக்க நிறையாக்கு தெம்பாபவுமா பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ட்ராப்பும் செய்யப்படுவார், திரும்ப உள்ளே வருவார், உள்ளே வந்து திரும்பவும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவரை நான் இந்தியன் டீமில் ஒரு மொஹிந்தர் அமர்நாத் மாதிரி பார்ப்பேன். அவர் தான் ரன் அடிப்பார், ஆனால் ட்ராப் பண்ணுவாங்க, திரும்பி உள்ளவர் ரன் அடிப்பார். தெம்பாபவுமா அப்படிதான். தெம்பாபவுமாவுக்கு கேப்டன்சி கொடுக்கும் போதுமே வேற யாரும் இல்லையா அப்படின்லாம் கேட்டாங்க. பட் தெம்பாபவுமாவை வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, டாக்டிக்கலாகவும் நல்லாவும் செய்வார். இந்த கப்பை சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணது ஒரு பக்கம் சந்தோஷம்னா, தெம்பாபவுமா வின் பண்ணதில் ரொம்ப 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 சந்தோஷம். அவன் வந்து ஒரு டெஸ்ட்டில் நல்லா பேட்டர்னு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்படின்னா நீங்களே ஃபைனலில் பார்த்துருப்பீங்க, ஃபைனலில் எப்படி ஆடினார்னு. ஆக்சுவலி இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலை வந்து ஒரு படமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஏடன் மார்க்ரம் ஹீரோ அப்படின்னா ஒரு சப்போர்ட்டிங் ரோல், ஒரு குணச்சித்திர வேடத்தில் தெம்பாபவுமா நடிச்சிருக்கிறாரு அப்படின்னா, அவர் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, மொத்தமாகவே இப்போ ஹீரோ நீ பார்த்துக்கப்பா, மார்க்ரம் நீ ஆடிக்கப்பா, நான் வந்து பார்த்தேன்னா சைடில் மட்டும் நிற்கிறேன் அப்படின்னு அவர் இருந்திருந்தாருன்னா மொத்த ப்ரெஷரும் ஏடன் மார்க்ரம் மேலே வந்திருக்கும். மல்டர் ஒரு மாதிரி செம்மையாக அடிச்சுட்டு அவர் போனதுக்கப்புறமா அதே அப்ரோச்சில் ஆடுறோமோ இல்லையோ, பட் பாசிட்டிவாக ஆடிக்கிட்டே இருக்கணும், ரன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். தெம்பாபவுமா இங்கே ஒரு பக்கம் என்ன பண்ணார்னா, அவர் பாட்டுக்கு பாசிட்டிவாக ஆடிக்கிட்டே இருந்தார். ரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்டூ தி ஸ்டெம் போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அது அப்புறம் விக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வேரியபிளான பவுன்சஸ் அங்கங்கே இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. லோ கேப் டாச்சஸ் இல்லை, பால்ஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சு. தெம்பாபவுமா ஒன்றும் பண்ணலை, ஸ்டெம்புக்கு வர பாலை நல்லா ஆடிட்டே இருந்தார், வச்சுக்கிட்டே இருந்தார், வெளில போடுற பாலை ஆடிக்கிட்டே இருந்தார், ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தார், சிங்கிள் டபுள்ஸ் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தார், சில பல பவுண்டரிஸ் அடிச்சுக்கிட்டே இருந்தார். 5 பவுண்டரி தான் அடித்தார், பட் ஆனால் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தார். ஓவருக்கு 3 ரன்னு 4 ரன்னு 3 ரன்னு 4 ரன்னு. பேட் கமின்ஸ் நல்லா போடும்போது ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த ஓவரை மெய்டனாலும் பரவாயில்லன்னு நின்னார். ஸோ இந்த இடத்துல மார்க்ரமுக்கு ப்ரெஷர் குறைஞ்சிச்சு. ஒருவேளை தெம்பாபவுமா அப்படின்னு நிறுத்தாருன்னா மார்க்ரமுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு, மார்க்ரம் அவுட் ஆகியிருந்திருப்பாரு. இன்னொன்று ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸு நைட் வாட்ச்மேன் அனுப்பியிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் தெம்பாபவுமா அப்போ வரலாம் இன்னொரு விக்கெட் ஆட் ஆகிருந்திருக்கும். ஸோ தெம்பாபவுமா அந்த இடத்துல வந்து காப்பாற்றினார். அப்புறம் சேசிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று செகண்ட் இன்னிங்ஸில் பண்ணியிருந்திருப்பாரு. எவ்வளோ அளவுக்கு ரன்னு குறைக்கணுமோ அதை குறைச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் என்ன பிரச்சனை, அப்ரோச் பிரச்சனை, டிஃபென்சிவாக போயிட்டாங்கிறது பிரச்சனை. பட் இந்த பக்கம் தெம்பாபவுமா செகண்ட் இன்னிங்ஸில் அது இல்லாமல் பண்ணார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவர் தான் அடித்து லாஃப்டர் ஷாட்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சு புல் ஆட ஆரம்பிச்சார். பட் அப்படியே செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சார் லாஃப்டர் ஷாட்ஸ் புல் ஷாட்ஸ்லாம் அதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு அப்படியே செகண்ட் இன்னிங்ஸில் காமா ஆடிக்கிட்டே இருந்தார். மார்க்ரம் மட்டும் இல்லாமல் நானும் ஆடுறேன்னு சொல்லிட்டு அவரும் அப்படி ரிலாக்ஸாக ஆடிக்கிட்டே இருந்தார் தெம்பாபவுமா. இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா கிரிக்கெட் போற்றும் ஒரு கேப்டனாக தெம்பாபவுமா இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. தெம்பாபவுமா இப்படி எல்லாரும் கொண்டாடுறது. இந்தியாவில் மீனெல்லாம் ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸோட இதயத்தை அவர் வென்று விட்டார், இங்கே அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் லார்ட்ஸில் அவருக்கு பெரிய ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைச்ச, ஒரு பேர் சொல்லும் போது தான் பெரிய பெரிய கைத்தட்டல் கிடைச்சதுங்கும் போது ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்த மாதிரியான கிரிக்கெட்டர்ஸ்லாம் மக்கள்கிட்ட போய் சேரும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கன் கருஞ்சிரத்தை காகிசோ ரபாடா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேர்ல்டு கிரிக்கெட்டர். லார்ட்ஸில் இதுக்கு முன்னாடி இங்கிலாண்டை சவுத் ஆஃப்ரிக்கா பீட் பண்ணுறாங்க போன வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள் அப்படின்னா, இந்த வருஷம் லார்ட்ஸில் சவுத் ஆஃப்ரிக்கா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் கருஞ்சிரத்தை காகிசோ ரபாடா. ஓப்பனர்ஸை நான் தட்டி தூக்குறேன், என்ன செகண்ட் இன்னிங்ஸ் அரண் போல நின்னாங்க கவோஜாவும் லபுஷனும். நான் தூக்குறேன்னு சொல்லிட்டு வந்து ரவுண்ட் த விக்கெட்டில் கவோஜாவுக்கு வந்து அந்த குத்தி அவுட் சைட் ஆஃப் சேனலில் போட்டுக்கிட்டே இருந்தார். எட்ஜி காலி, க்ரீனு காலி, முதல் நான் தூக்குறேன், ஓட்டையை நான் போடுறேன்னு போட்டார். ஒரு சீனியர் ப்ரோவாக கலக்கினார். லாஸ்ட்டில் ஒரு 10-4 போக வேண்டியவர் ஒரு 5-4, இந்த பக்கம் மொத்தம் 9 விக்கெட்டோட காகிசோ ரபாடா போனார். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2023-2025 சைக்கிளில் காகிசோ ரபாடா தான் லீடிங் விக்கெட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா சைடில் இருந்து. எப்படி ஏடன் மார்க்ரம் நான் சொல்லலை, இந்த ஃபாஸ்டஸ்ட் 50 அடிப்பாங்க, ஃபாஸ்டஸ்ட் 100 அடிப்பாங்க, 100 பைலட்டர் சீரிஸ் அடிப்பாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேர்ல்டு கப்பில் லீக் மேட்ச்லாம் ஆடுவாங்க. ஆனால் நாக் அவுட்ஸ் வரும்போது விக்கெட்ஸ் வரவே வராது, பஞ்சமாக இருக்கும். பட் காகிசோ ரபாடா அப்படி கிடையாது. டாஸை வின் பண்ணி கேப்டன் கொடுத்துட்டாரு. நல்லா ஒரு மாதிரி வெதர் ஃபார்காஸ்ட்லாம் பார்த்துட்டு டாஸை வின் பண்ணிட்டாரு, பவுலிங் கொடுத்தாச்சு. இப்போது அவர் வேலையை செய்யணும். பவுலிங்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் மார்க்கோ ஆன்சன், இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் விட்டால் வேறு யாரும் கிடையாது. ஸோ அப்படிங்கிற ஒரு நிலைமை. காகிசோ ரபாடா விக்கெட் எடுத்தால் தான் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதும் நிலைமை. ஆனால் காகிசோ ரபாடாவோட லைனர் லெங்க்த்து எப்பா அவ்வளோ அக்யூரேட்டாக பவுல் பண்ணார். லாஸ்டோட ஹானர் பாலில் காகிசோ ரபாடாவோட
பெயர் பொறிக்கப்பட்டிருக்கு. ககிசோ ரபாடா மேலே இன்னும் குற்றச்சாட்டு இருக்கும், விக்கெட்ஸ் எடுக்க மாட்டாரு நாக் அவுட்ஸ்னு சொல்லிட்டு. பட் இப்போ எல்லா கரையும் காகிசோ ரபாடா தீர்த்து விட்டார். இன்னொரு பக்கம் இங்கிலீஷ் செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்மித்தோட விக்கெட் எடுத்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கோ ஆன்சன் ஒரு பக்கம் லபுஷனோட விக்கெட், அந்த லோவர் மிடில் ஆர்டர்லாம் அப்பப்போ பிடுங்குனது, இதெல்லாம் மறந்துடக்கூடாது. அண்ட் மல்டரோட பேட்டிங் ப்ளஸ் அவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ஹெட் விக்கெட் எடுத்தது, இதையும் வந்து மறந்துடக்கூடாது. ஏன்னா அந்த விக்டரி அப்படிங்கிறது தெம்பா பவுமா, மார்க்ரம், ககிசோ ரபாடாவில் மட்டும் வரல, இவங்க எல்லாராலையும் வந்தது. பெரிங்கமோட பேட்டிங்கும் மறந்துடக்கூடாது. எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டீம் ஆஸ்திரேலியா, புரியுது. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இந்த டீம் ஒரு மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டீம். இதில் இருக்கிறவங்களாம் ஒரு 10-15 டெஸ்ட் மேட்ச்சுக்கு மேலே யாரும் ஆடி இருக்க மாட்டாங்க. ஆனால் டிசர்வ்டான ஆட்கள் இருக்காங்க. கேஷவ் மகாராஜோட கான்ட்ரிபியூஷன் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் த்ரூ அவுட்டாக சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டில் ஒரு ஸ்பின்னர் அதுன்னா கேஷவ் மகாராஜ் தான். இந்த ஃபைனல் ரீச் ஆகிறதுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் பங்களாதேஷில் அண்ட் வெஸ்ட் இண்டீஸில் ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டாக எல்லா இடத்துலையும் கேஷவ் மகாராஜோட கான்ட்ரிபியூஷன் ஆளப்பரியுது, எந்த வித சந்தேகமும் கிடையாது. அது ஆளப்பரிய சந்தேகமே கிடையாது. சோஃபார் இந்த வீடியோ வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட ரசிகர்களுக்கும் அண்ட் கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் ஒரு மாதிரி சமர்ப்பணம் செய்கிறேன். இந்த வீடியோவை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒருத்தவங்க கப் வின் பண்ணதை பார்க்க முடியுது. தென் வீடியோ நிறைவடைகிறது. Day 1, Day 2, Day 3, Day 4. எப்படின்னா முதல் நாள் ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆஃப்ரிக்கா மாறி மாறி வின் பண்ணுறாங்க. ரெண்டாவது நாள் சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா மாறி மாறி வின் பண்ணுறாங்க. மூணாவது நாள் கடைசி செஷன் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கிறாங்க, நாலாவது நாள் ஆரம்பத்தில் ஜெயிக்கிறாங்க, சாம்பியன் ஆகிறாங்க. ஓகே, எனிவேஸ் இந்த வீடியோ நிறைவடைகிறது. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நிறைவடைகிறது. கிரிக்கெட்டோட அரசன் அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட் அரசன்னா இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்டின் கோவா சவுத் ஆஃப்ரிக்காவை நான் அறிவிக்கின்றேன். வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து இங்கிலாந்து இந்தியா டெஸ்ட் சீரிஸ் வருது. பெரிய ரிவ்யூ மட்டும் இல்லாமல் நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். அதில் உங்களை நான் சந்திக்கிறேன், பேசுவோம். டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் யார் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? தெம்பா பவுமாவா, மார்க்ரமா, ரபாடாவா? கமெண்ட் பண்ணுங்கள்.